யாருக்காக முருகப்பெருமான் இங்க காட்சி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர். கண்டிப்பா நம்ம அவரை பத்தி தான் பேசணும். ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். ஆமா, அந்த இடம் தான் அதாவது அரசபையா இருந்து மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் கூடி நிற்க முருகனை நினைச்சு மனம் முருகி பாடல்கள் பாடுறாரு. முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறாரு அந்த இடத்துல. இந்த ஸ்தலத்துல சிவபெருமான் பிரதானம் அப்படின்னு போல பார்த்தாலும் இங்க அம்பாலும் மானிட்ட ரூபத்துல வாழ்ந்திருக்காங்க. பிரம்மனும் விஷ்ணுவுமே இந்த ஸ்தலத்துல அடிமுடி காணா அண்ணாமலை. விஷ்ணு வந்து பூமியிலையும் பிரம்மன் வந்து ஆகாயத்திலையும் இந்த பூமியில தான் அதுக்கான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு எப்படி 6 படை இருக்கோ அது மாதிரி விநாயகர் பெருமானுக்கும் 6 படை உண்டு. அதுல முதல் படையே திருவண்ணாமலை தான். தீபம் ஏற்றப்படுறதே முருகருக்கு தான் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கான முக்கியத்துவம் இருக்கு இந்த பூமியில. எனக்கான முக்கியத்துவம், நான் அருணகிரிநாதருக்காக காட்சி கொடுத்துருக்கேன். எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வேணும்னு தன்னுடைய தகப்பன் கிட்ட கேட்கும்போதுதான் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த தீபம் ஏற்றப்படும் மலையில.